வணக்கம். மீடியா 7 செய்திகள். கோவை மாநகராட்சி ஆணையாளர் விஜயகார்த்திகேயனை கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் எம்எல்ஏ மாநகரில் நிலவும் மழைநீர் வடிகாலின் மோசமான கட்டுமான பணிகள், குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி பணி செய்தல், புதிய தார் சாலைகள் அமைத்தல், பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக சந்தித்து அவற்றை உடனடியாக சரி செய்ய கோரி மனு அளித்தார். பிறகு நமது மீடியா 7 நியூஸ் இணையதள தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் ஏற்கனவே மாதக்கணக்கிலே பல்வேறு பகுதிகளிலே தெருக்களிலே குப்பைகள் எடுக்காமல் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. அதே போலவே மழைநீர் வடிகால்கள் சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் சாக்கடைகளிலே கொசு உற்பத்தி இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எப்பொழுதும் இல்லாத வகையிலே கோவையிலே ஆயிரக்கணக்கானவர்கள் வைரஸ் காய்ச்சல், பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கோவை மாநகராட்சி மூலமாக மாநகராட்சிக்கு சொந்தமான பொது ஒதுக்கீட்டு இடங்களிலே குப்பைகளை கூட்டி அந்த குப்பைகளை எல்லாம் தரம் பிரித்து அந்த இடத்துல குப்பைகளை பதப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியினை, அந்த செயல்பாட்டை தொடங்கப் போவதாக மாநகராட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து செய்திகள் வெளிவந்தவுடனேயே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல நகர்நலச்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேர் மிகப்பெரிய ஆட்சேபனையை, எதிர்ப்பினை மாநகராட்சிக்கு எதிராக தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி அன்று மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களை நானும் எங்களுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளும் அதே போலவே நகர்நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் நாங்கள் வந்து சந்தித்தோம். அப்படி சந்தித்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த செயல்களை செய்யக்கூடாது, குப்பைகளை கொட்டக்கூடாது என்று சொல்லி மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நாங்கள் வலியுறுத்தி பேசினோம். அன்றைக்கு அவரும் அது போன்ற குடியிருப்பு பகுதிகளில் அந்த பணிகளை செய்ய மாட்டேன், நான் வந்து மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு, பொறியாளர்களுக்கு நான் அறிவுறுத்துகின்றேன் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் சூர்யா கார்டன், அதே மாதிரி 74வது வட்டத்தில் டாக்டர் முனுசாமி நகர், அதே போலவே பாரதிதாசன் நகர், இது போன்ற பகுதிகளில் இது போன்ற செயல்களை, இந்த குப்பைகளை கூட்டுகின்ற செயல்களை மாநகராட்சி நிர்வாகம் செய்வதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. இந்த தகவல் நேற்றைக்கு வந்தவுடனேயே அந்த பகுதிகளுக்கெல்லாம் நேரடியாக நானும் எங்களுடைய நிர்வாகிகளும் நேரடியாக சந்தித்து அந்த இடத்தை எல்லாம் பார்வையிட்டோம். ஆகவே இன்றைக்கு மீண்டும் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக சந்தித்து குடியிருப்பு பகுதிகளிலே இந்த செயல்களை, இந்த குப்பைகளை கூட்டி மேலாண்மை செய்யக்கூடிய இந்த செயல்களை செய்யக்கூடாது என்று நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன். அவரு அந்த இடத்துல பண்ண மாட்டோம், வேறு இடத்துல நாங்கள் பண்ணுறோம், அதிகாரிகளுக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதே நிலை மாநகராட்சி தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை தொடர்பாகவும் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நான் சந்தித்து பேசியிருக்கின்றேன். அது என்ன பிரச்சனைனா, 74வது வட்டம் ஸ்ரீபதி நகர் என்ற ஒரு நகர் இருக்கிறது. 75வது வட்டம் ஸ்ரீபதி நகர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஸ்ரீபதி நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய தெருக்கள் இருக்கிறது. ஆனால் 4வது தெருவில் மட்டும் 38 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மழைநீர் வடிகால் சாக்கடை கட்டக்கூடிய பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. நிறைய தெருக்கள் இருந்தாலும் கூட அந்த 4வது வீதியில் முதல் கட்டமாக அந்த பணியை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே மழை வந்தால் மழை தண்ணியுமே அந்த மழைநீர் வடிகாலுக்குள்ளே போகாது. அதே மாதிரி வீடுகள் இருக்கக்கூடிய சாக்கடை நீரும் கழிவு நீர்களும் அந்த மழைநீர் வடிகாலுக்குள் செல்ல முடியாத அளவுக்கு, அதாவது வீடுகளுக்கும் அந்த சாலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மழைநீர் வடிகாலை பல லட்சம் ரூபாயை பால்படுத்தி இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஒரு மழைநீர் வடிகாலை கட்டியிருக்கிறது. ஆகவே அதை நேரடியாக பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று நான் நேரடியாக அங்கு சென்று பார்த்தேன். அது குறித்தும் மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றேன். உடனடியாக அந்த மழைநீர் வடிகாலை மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைத்து பொதுமக்கள் பயன்பெறத்தக்க வகையில் அந்த மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால் பல லட்சம் ரூபாயை வீணடித்த அந்த மாநகராட்சியினுடைய ஒப்பந்ததாரர் மீதோ அதற்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றேன். மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக என்னிடத்தில் உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் 75வது வட்டம் ஸ்ரீபதி நகரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய, மக்களுக்கு பயனற்ற வகையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகாலை மாற்றி அமைக்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பகுதியிலே மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவோம். நாளையிலிருந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு தினம் நாளையிலிருந்து கொண்டு வர்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளாஸ்டிக் ஒழிப்பதை பொறுத்த மட்டில்
நிச்சயமாக அது வந்து நல்ல விஷயம். அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் சரியான முறையிலே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து பிளாஸ்டிக் குப்பைகளை தெருக்களிலே மற்ற இடங்களில் கொட்டுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பொதுமக்களும் அந்த செயல்களில் ஈடுபடாமல் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம்.